மத்திய கிழக்கில் நிலவி வரக்கூடிய போர் பதற்றத்தால ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்தியாவுக்கு ரொம்ப நெருக்கமான நாடான ஈரான் தற்போது ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காங்க. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக 30 நாட்கள் விலக்கு அளிப்பதாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய தயாரானது. ஆனால் சர்வதேச நாடுகளுக்கு விற்பனை செய்ய எங்களிடம் கூடுதலான எண்ணெய் இருப்பு இல்லை என ஈரான் கைவிரித்துள்ளது. தனது கச்சா எண்ணெய் தேவையில் 90% இறக்குமதியை நம்பியே இருக்கும் இந்தியாவுக்கு ஈரானினுடைய இந்த அறிவிப்பு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுது. ஏற்கனவே ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறதுனால வளைகுடா நாடுகளில் இருந்து எண்ணெய் வருவது நின்று போனது. இதனால் இந்தியாவில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு ஹோட்டல்கள் மூடப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டன. இந்த நெருக்கடியை சமாளிக்க இந்தியா ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை பெருமளவு அதிகரித்துள்ளது. இருப்பினும் ரஷ்யாவினுடைய உதவி மட்டுமே இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை. இந்தியாவின் நீண்ட கால நண்பனாக கருதப்படக்கூடிய ஈரான் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவி செய்ய மறுத்துள்ளது. இந்திய எரிசக்தி துறையில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.